சும்மா அது மாதிரி காரணத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. எங்க கிட்ட டிசிப்ளினை பத்தி பேசுற ஆளு முதல்ல நீங்க டிசிப்ளினா நடந்து காட்டுங்க. இதோட ஊருக்கு உபதேசம் பண்ற வேலையெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா உங்க வேலை என்னமோ அதை மட்டும் செய்யற வேலையை பாருங்க. உங்க லண்டன் படிப்பு திமிரெல்லாம் இங்க காட்டக்கூடாது. புரியுதா? விடுங்க அன்பு, அந்த ஆள் அப்படிதான் திமிரு புடிச்சவன். எங்க நீங்க இந்த ரெஸ்டாரண்ட்ல அவனை விட பேர் எடுத்துருவீங்களோன்னு வயித்தறிச்சல்ல பேசுறான். நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இல்ல, நான் லேட்டா வந்தது தப்புதான். அதுக்கு ரீசன் சொல்றது கூட வாய்ப்பு கொடுக்காம இப்படி பேசினாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? அட நீங்க வேற அன்பு, அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவன்கிட்ட போய் ரீசன்லாம் சொல்லுவீங்களா? விடுங்க. நீங்க ரொம்ப திறமையானவரா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு உங்க மேல பொறாமையா இருக்கு. ஆனா உங்களோட மதிப்பு ஜீவா சாருக்கு தெரியும்ல, அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. மத்தவங்க எல்லாம் உங்க லெவலுக்கு கால் தூசிக்கு தான் சமம். அப்செட் ஆகாதீங்க அன்பு. உங்களை இங்க புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு லோன்லியெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்காக நான் இருக்கேன். கம் ஆன், ரிலாக்ஸ் அன்பு. ஃப்ரீயா விடுங்க. சும்மா அதே நினைச்சிட்டு இருக்காதீங்க. முதல்ல மனசுல இருந்து அதை தூக்கி போடுங்க. லைஃப் இஸ் ஆல் அபவுட் என்ஜாயிங் எவ்ரி மொமெண்ட், நாட் டு வரி.